வாசிங்க லூக்கா 7ஆம் அதிகாரம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 2-5 வரல வாசிங்க. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு பகுதி பாருங்கள். 100க்கு அதிபதி ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது வந்து வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்ளும்படி மூப்பரை அவனுக்கு அனுப்பினான். அவர் வந்து இயேசுவிடம் வந்து அவரை குணமாக்க கருத்தாக வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரவானாக இருக்கிறான். அவன் பாத்திரனாக இருக்கிறான். அவன் பாத்திரனாக இருக்கிறான். இஸ் அ வொர்த்தி பர்சன், இஸ் எலிஜிபிள் பர்சன். அல்லேலூயா. நீங்கள் இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான். நீங்கள் நானும் பாத்திரனாக மாறணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அவங்க வீட்டுக்கு வரணும், அவனை குணமாக்கணும், அவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு அவன் பாத்திரமான இருக்கிறான். ஆண்டவரை அபாத்திரனா இல்லை, பாத்திரனாக இருக்கிறான். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாத்திரனாக இருக்கணும். பாத்திரனாக இருந்தால் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்போ இந்த தயவு செய்கிறதுக்கு அவன் பாத்திரவானாக இருக்கணும். நிறைய காரியங்களில் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது அபாத்திரலாம் நிறைய பேர் போயிடுறாங்க. ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு நம்ம பாத்திரவான்களாக இருந்தால் தான் நிறைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும். வேதத்தில் வாசிக்கும்போது வாசிங்க. முதலாவது நம்ம வந்து லூக்கா 15ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சோம். மைக்கு இல்லை வாசி, மைக்கு வாசிக்கணும். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. போதுமா. நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவன் அல்ல. அப்பா தேடி வர்றாரு. அப்பா இளையகுமாரனை பார்க்க வர்றாரு. அல்லேலூயா. வீடு அவன் வந்து பன்றி கூட்டத்தை விட்டு வந்துட்டான். வந்து அப்பாவை தேடி வந்துட்டான். அப்பாட்ட வந்தாலும் அப்பா அவனை வரவேற்கிறாரு. அப்பா வர வைக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்? நான் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. 21ஆம் வசனம் வாசிங்க. 21ஆம் வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். வரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சபடினால நான் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன். இப்போ நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சுருக்கிறோம். நம்மலாம் கடவுள் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. பாத்திரன்னா நான் தகுதின்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு தகுதியே கிடையாது. நாங்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றார். வேதம் சொல்லுது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோ. நம்ம போய் எப்படி அவர் அப்பான்னு கூப்பிட முடியும்? நம்ம எப்படி அவரை அப்பா பிதான்னு சொல்ல முடியும்? நம்ம தான் பாவியில் பிரதான பாவிகளாச்சே. அல்லேலூயா. அது இளையகுமார் கரெக்டாக சொல்கிறாரு. ஆண்டவரே, நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன். நான் நம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு தகுதி இல்லையே. நான் செல்ஃபோன் பார்த்துட்டேன், நான் சேனல் எவ்வளோ அந்த காரியம் இந்த காரியமெல்லாம் செஞ்சேன். எவ்வளோ காரியங்கள் நான் குறைவுள்ளவன் ஆகி உங்களோட காரியத்தில் நான் சரியாக ஜெபிக்காமல், சரியாக துதிக்காமல், உங்கள் பாதையில் நடக்காமல் உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்ச பிறகு நான் எப்படி ஆண்டவரை பாத்திரமான சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் நம்முடைய பிள்ளை என்று சொல்வதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அதான் சொல்கிறாரு, நான் நம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுறது பார்த்துறாங்க. எழுத்தப்பட்டு இருக்கும்போது ஒரு சில பிள்ளைங்க வந்து ஜாதி விட்டு ஜாதி கூட்டி ஓடிடுவாங்க. திருப்பி வருவாங்க, கண்டுபிடிச்சி கொண்டாந்து வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க வந்து அந்த பிள்ளைங்க சொல்லுவான் அப்பாட்ட, அப்பா நான் உங்கள் பிள்ளைன்னு சொல்ல நான் தகுதி கிடையாது. நான் இந்த மாதிரி ஒரு கீழ் ஜாதி பையனை கரையாக முடிச்சிட்டேன். அதுபோல் அவன் அந்த ஆளும் சொல்லுவார், நீ என் வீட்டில் என் பிள்ளைன்னு சொல்ல உனக்கு தகுதியே கிடையாது, எங்காச்சும் போயிடு, இன்னும் வீட்டு வாசலில் மிதிக்காது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது மாதிரி எத்தனையோ குடும்பங்களில் எத்தனையோ பிள்ளைகளில் நான் தகுதி இல்லாமல் ஆகிட்டேன். நான் ஒரு காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு செல்லப்பிள்ளையாக இருந்தேன், எங்கள் அம்மாவுக்கு செல்லப்பிள்ளையாக இருந்தேன். இந்த பாவம் செஞ்சதுனால இனி எங்கள் அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. எடுத்து
நான் கண்ணால் பார்க்க அப்படி வீணாக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காலில் விழுந்து, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் சித்தப்பா பெரியப்பாவில் வந்து கெஞ்சி மன்றாடி, அதுக்கப்புறம் அவனை பிள்ளையை ஏற்றுக்கிறவாங்க. அல்லேலூயா. என்னையும் ஆண்டு பிள்ளையை ஏற்றுக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன பாடுபட்டீங்க நீங்கள்? ஸோ அசால்ட்டாக வந்தோம். அவங்க சத்தியத்தை கேட்டுனா ஏசு பிள்ளையாக மாறினா உப்பு கை தூக்குனா ஆண்டவர் ஒன்று பிள்ளையாகவே ஏற்றுக்கிறல. நீ செஞ்ச தப்பு அத்தனை இருக்குது, என் தவறு அத்தனை இருக்குது, அத்தனை குறை இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு கடுகளவு தகுதி கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அன்பு திரளான பாவங்களை மூடும். அன்பு திரளான பாவங்களை மூடும். நீ செஞ்ச அத்தனை பாவத்தையும் அவர் அன்பு மூடிடுச்சு. அவர் அன்பு மூடிடுச்சு. அதனால தான் உன்னை பிள்ளைன்னு சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஹெட் வெயிட் ரொம்ப, நான் ஆண்டவர் பிள்ளை, நான் ஆண்டவர் அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. எங்கே அப்பா பிதாவே? ஒழுங்கு இன்னைக்கு காலையில் ஜெபிக்கலை, ஆண்டு இருதத்தை புரிஞ்சுக்கிறல, அவர் ஏக்கத்தை நிறைவேற்றலை, சொன்னபடி செய்யலை. உங்கள் அப்பா பிதாவே, எதுக்கடுத்து அப்பா பிதாவே. ஆண்டு சொல்ல அப்பான்னு சொல்லாத, நீ அப்பான்னு சொல்லாத பாரு ஆண்டவர். நீ அப்பான்னு சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் எவ்வளோ பரிசுத்தமாக்குறேன், எவ்வளோ பேருக்கா கண்ணீர் வடிக்கிறேன், எவ்வளோ பேருக்கா பரிதவிக்கிறேன், எவ்வளோ காரியங்கள் நான் மக்களாக இப்போ ஓடிட்டுருக்கிறேன். நீ என்னன்னா ஜாலியாக சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு ஆண்டவர் சொல்கிற அப்பா அத்தனை காரியங்கள் நமக்கு இருக்குது. அதனால் இந்த அநேக நேரங்களில் நம்ம காரியங்கள்லாம் வாய்க்காமே போகுது. ஆண்டவரே என் ஜெபத்துக்கு அவர் செய்து கொடுத்தாருன்னா இன்னும் எவ்வளவோ காரியங்கள் நடந்திருக்கும். அவர் நமக்கு கூப்பிடாதங்கிறார், பேசாதங்கிறார். அவ்வளோ காரியங்கள் நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கும். நம்ம பாத்திரவான்களாக இல்லை. அப்போ இன்றைக்கி நம்ம பாத்திரவான்களாக மாறணும். அல்லே சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நம்ம பாத்திரவான்களாக மாறும். வேதத்தில் வாசிங்க, மத்தேயு 3:11 வாசிங்க. மத்தேயு 3:11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் பாதரட்சியை சுமக்கிறதுக்குள்ள நான் பாத்திரவான் இல்லை. அல்லேலூயா. அவர் பாதரட்சியை கூட நான் அவுக்க முடியாது. மார்க் 1:7 வாசிங்க. மார்க் 1:7. அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. வாரை கூட அவுக்க நான் பாத்திரவான் அல்ல. அப்போ அவ்வளோ. மத்தேயு 8:8 வாசிங்க. மத்தேயு 8:8. மத்தேயு 8ஆம் அதிகாரம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஆமாம், நீங்கள் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீ ஒரு வார்த்தையை சொல்லும் ஆண்டவரே, அப்பொழுது வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. ஆனால் மற்ற போர் சேவர்கள், மற்ற அரண்மனைக்காரர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் வரலாம்டா, பாத்திரவான் தான், அவன் தேவாலயத்தை கட்டினான், அது மக்களுக்கு நன்மை செஞ்சான், ஆனால் அவன் பாத்திரவான் தாங்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? 100க்கு அதிபதி, இல்லை ஆண்டவர், நான் பாத்திரவான் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் தாழ்மையாக இருக்கிறீங்களா? நம்ம தாழ்மையாக இருக்கிறோமா? ஆண்டவரே, நான் பாத்திரவான் அல்லப்பா, நீங்கள் வருவதுக்கு என் வீடு பாத்திரவான் இல்லை, என் வீடு தகுதியான வீடு இல்லை. அந்த தாழ்மை. அல்லேலூயா. ஆமாம். எபேசியர் 4:1 வாசிங்க. எபேசியர் 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாறணும். அல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானா? என்னை போய் இவ்வளோ பெரிய கல்யாணத்துக்கு என்னை அழைச்சிருக்காங்களே, இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிருக்காங்களே, அதை போட்டுக்கிறக்கு ஒரு ட்ரெஸ் கூட இல்லையே, நான் பாத்திரவான் இல்லை அப்படி நம்ம சொல்கிற மாதிரி சொல்லையா? அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிப்படுத்த 1:6 வாசிங்க. சீக்கிரம் வாசிக்கணும். வெளிப்படுத்த 1:6.
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமாம், ராஜாக்களாக ஆசாரியர்களாக உன்னை மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்பா பிதாவை என்று கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அந்த அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கணும். ஆதியாகமம் 24:35 வாசிங்க. ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அவர் சீமானாய் மாறி இருக்கிறார். எங்கள் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சீமானாய் மாற்றிருக்கார். ஆபிரகாமை சீமானாய் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். சாமுவேலை ஆண்டவர் அழைக்கும்போது, ஆண்டவரே இதோ அப்படி அடியேன், இந்த அழைப்புக்கு நான் பார்த்துருக்கல. அப்போது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், பாத்திரமாக நடந்து கொண்டார், சீமானாய் மாற்றினார் ஆண்டவர். அவர் சாமுவேலை அழைத்தார், சொல்லும் ஆண்டவர் அடியேன்னு கேட்குறேங்கிற சாமுவேல். அல்லேலூயா. சொல்லும் அடியேன்னு கேட்குறேன். நம்ம வாழ்க்கையில் பாத்திரவான்கள் நடந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் புஸ்தகம் 24, 25, 30, 34 வாசிங்க. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். நல்லா பாருங்கள், ஏசாவை அழைத்தார் ஆண்டவர். ஆனால் ஏசா அந்த அழைப்புக்கு பாத்திரவானாக நடந்து கொள்ள, அந்த அழைப்புக்கு பாத்திரவான நடந்து கொள்ளாதபடிக்கு அவன் சாதாரண காரியத்தை, சாதாரண சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். ஒருவேளை சாப்பாட்டுக்காக, ஒருவேளை கூழுக்காக. அல்லேலூயா. அவன் அநியாயமாக அந்த அழைப்பை இழந்து போனான் ஏசா. பார்த்தீங்களா? 1 சாமுவேல் 15:11 வாசிங்க. 1 சாமுவேல் 15:11. யூதாஸ்காரியத்து வாசி 1 சாமுவேல் 15:11. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்குங்கிறார். அந்த அழைப்புக்கு அவன் பாத்திரம் நடந்து கொள்ளவில்லை. அதே மாதிரி யூதாஸ்காரியத்தை சீசன் ஆக்கினதுக்கு ஆனால் மனஸ்தாபப்படுறார். அல்லேலூயா. ஆமாம், யூதாஸ்காரியத்தை அந்த அழைப்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளவே இல்லை. பார்த்தீங்களா? சாமுவேல் அழைப்புக்கு பாத்திரம் நடந்து கொள்ளலை. உன்னை கற்று அழைச்சிருக்கிறாருன்னா அந்த அழைப்புக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. மத்தேயு 22:8 வாசிங்க. மத்தேயு 22:8. தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். பார்த்தீங்களா? கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அபாத்திரராக போய்விட்டாங்க. அது வந்து பார்க்கும்போது நல்லா கவனிங்க, வீட்டில் வாசிச்சு பாருங்கள். ஆட்டுக்குட்டியானவர் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்த 19:9 வாசிங்க. வெளிப்படுத்த 19:9. டக்கு டக்குன்னு வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். அப்போ கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாத்திரவான்கள். கடைசியில் வந்து பார்த்தா எல்லாமே அபாத்திரராக போயிட்டாங்க. எப்படி அபாத்திரராக போயிட்டாங்க? கல்யாண வசதி யாருக்குமே இல்லை, ரசிக்கப்பட்டவங்க இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த அழைப்புக்கு நீங்கள் நானும் பாத்திரவானாக மாறணும். இல்லை அப்படின்னா நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுவோம். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம பாத்திரவானாக மாறணும். ஒரு அருமையான ஒரு போர் வீரன் யுத்தத்தில் இறந்துட்டார். இறந்தவொன்னா அவங்க வீட்டில் ஒரே அழுகை. அவங்க அப்பா அம்மா 2 பேர் பயங்கர அழுகை. இறந்துட்டாங்கனே, என் மகன் இறந்துட்டானேன்னு. அந்த அழுகை நிப்பாட்டவே முடியல. அப்போது அந்த அங்கே போதகர் வந்திருந்தார். வந்து அந்த அம்மா அப்பா பார்த்து, அம்மா நீ கொல்லப்படாதீங்க, உங்கள் மகன் வந்து இந்த யுத்த வீரனுக்காகத்தான், இவனுக்காக தான் ஜீவனை கொடுத்தாரு, அந்த ஆளுக்காக தான் உயிரை கொடுத்தாரு. அந்த ஆளை நம்ம கூப்பிட்டு உங்கள் மகனாக ஏற்றுங்க. அவன் உங்களை அப்பா அம்மானு கூப்பிட்டு உங்கள் மகனுக்கு பதிலாக
இவன் அப்பா அம்மானு கூப்பிட்டோம், நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த வயசான தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்க, சரின்னு சொல்லி அந்த ஆளை கூப்பிட்டு மகனாக ஏற்றுக்கிட்டாங்க. யாருக்காக தன் உயிரை கொடுத்தானோ அந்த போர் வீரன், அவனை மகனாக ஏற்றுக்கிட்டாங்க. அவன் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவன் மகனுங்கிற அந்த உரிமை பெற்ற பிறகு அவனை பார்த்தா எப்போ பார்த்தாலும் குடிகாரனாகிறான். இந்த இராணுவ வீரன் யுத்தத்தில் மரித்தவன் வந்து அவ்வளோ நீதிமான், அவ்வளோ உண்மையாக இருப்பான், அவ்வளோ நேர்மையாக இருப்பான், குடிக்கவே மாட்டான். ஆனால் அவனுக்கு பதில் அந்த இன்னொரு கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, யாருக்காக அவர் மரித்தாரோ அவனை கூப்பிட்டு அவன் ஒரே குடிகாரனாகிறான். அப்போ அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, என் மகன் இவனுக்காகவா உயிரை கொடுத்தான், இவனுக்காக உயிரை கொடுத்தான், இப்படி குடிகாரனாக்குறானே அப்படின்னு. அது மாதிரி குலகாரனாக்குறான், மோசமானாக்குறான். கடைசியில் அவனை பிடிச்சி ஊர் மக்களே அவனை புறமே தள்ளிட்டாங்க. அந்த மகன் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இவனுக்கு தான் வரும், அவனுக்கு பாத்திரமான நடந்து கொள்ளல. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு நல்ல மகன், யுத்தத்தில் உயிரை கொடுத்தான் இவனுக்காக. ஆனால் அவனை கொண்டு அந்த மகனாக ஏற்றுக்கிறதா, அந்த மகனாக இருக்கிறதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை. அவன் குடித்தான், வெறித்தான், அவன் மோசமாக ஜீவித்தான். கடைசி அப்பா அம்மா சொல்கிறான், இவன் எனக்கு மகனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் பிள்ளை இப்படி இருக்கவே இல்லை, இவனுக்காக யுத்தத்தில் என் மகன் உயிரை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஊர் மக்களே அவனை கொண்டு போய் என்ன செய்யினாங்க, அடின்னு அடித்து ஊரை விட்டு புறமே தள்ளிட்டாங்க. அல்லேலூயா. யாருக்காக உயிரை கொடுத்தார் ஆண்டவர்? உங்களுக்காக, எனக்காக. அல்லேலூயா. உனக்காக எனக்காக தேவன் உயிரை கொடுத்தாரு. நம்ம எப்படி நடந்துக்கணும்? அவரை போல் நடக்கணும். என் மகனை போல் இவன் நடக்கலையே அப்படின்னு அப்பா அம்மா என்னை பிடிச்ச வெளித்தள்ளிட்டாங்க. அல்லேலூயா. இந்த குடிகார பேருக்காகவா என் மகன் ஜீவனை கொடுத்தான் அப்படின்னாங்க. அது மாதிரி நல்ல கவனி கத்துடைய பிள்ளைய, உனக்காக எனக்காக இயேசு ரத்தம் செஞ்சுருக்கிறாரு. இப்போ யாரை போல் வாழணும்? ஏன் உங்கள் அப்பா போல் உங்கள் அம்மா போல் அவனை போல் இவனை போல் இல்லை, அவரை போல் வாழணும். அவர் உனக்காக ரத்தம் செஞ்சுருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் தாழ்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆமாம், அவரை போல் அவர் எனக்காக உயிரை கொடுத்தாருன்னா நான் அவரை போல் வாழ்ந்துவேன், அவரை போல் வாழ்வேன். அல்லேலூயா. வேறு யாரை போல வாழ்ந்துடக்கூடாது. அப்படி அவரை போல் வாழல அப்படின்னா நமக்கு இடம் கிடைக்காது. அவர் அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீ நான் நடந்து கொள்ள வேண்டும். சரியா? வேதத்தில் வாசிக்கும் மத்தேயு 3:11 வாசிங்க. மத்தேயு 3:11. அவருடைய பாதரட்சைகளை சுமப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல. அந்த அளவுக்கு தாழ்மையாக இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அவர் பாதரட்சை சுமக்கிறது கூட நான் தகுதி இல்லையே அப்படின்னு. சரி, அப்போ ஆண்டோட அழைப்புக்கு நான் பாத்திரவானாக இருக்கணும். அது ஆதியாகமம் 24-25 வாசித்தோம். சரியா? இப்போ நம்ம பார்க்கணும், அவருடைய சுவிசேஷத்துக்கு நான் பாத்திரவானாக இருக்கணும். வேதத்தில் வாசிக்கும் போது பிலிப்பியர் 1:37 வாசிங்க. 1:27. பிலிப்பியர் 1:27. நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதல்ல அழைப்புக்கு பாத்திரமாக நடக்கணும். ரெண்டாவது சுவிசேஷத்துக்கு. ஆமாம், உங்களை திட்டப்படி இவனை போய் அழைச்சிருக்கான் பாரு அப்படின்னு உங்களை யாரும் சொல்லக்கூடாது. நாங்கள்லாம் ஊழியத்துக்கு கூட்டங்களுக்கு மீட்டிங்க்கு ஆள்களை அழைக்கும் போது அப்போ அவங்க வந்து இவரை இந்த ஊழியக்காரனை போய் எப்படி பாச கூப்பிட்டாரு அப்படிம்பாங்க. அந்த அழைப்புக்கு அவர் பாத்திரவானாக இருக்கணும், அழைப்புக்கு ஏற்றமாக இருக்கணும். அதே மாதிரி தான் சுவிசேஷத்துக்கு பாத்திரவானாக இருக்கணும். சொல்லுங்கள், சுவிசேஷத்துக்கு எப்படி பாத்திரவானாக இருக்கணும்? நீ கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரவானாய் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா எப்படி? நீங்கள் மனம் திரும்பி இருக்கிறீர்களா? சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கிறீர்களா? நீங்கள் சுவிசேஷம் சொல்ல தகுதியாக இருக்கா உங்களுக்கு? அல்லேலூயா. மத்தேயு 10:36-37 வாசிங்க. மத்தேயு 10:36-37. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நல்லா கவனிங்க. நீ ஊழியக்காரன் ஆனால் உன் தகப்பனையோ தாயோ ஆண்டவரை விட அதிகமாக நேசிக்கக்கூடாது. அப்படி நேசித்தா நீ பாத்திரவான் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் மனம் திரும்பி இருக்கணும். இயேசு கிறிஸ்துக்குள்ளே உங்களுக்கு வாசமாக இருக்கிறாரா? நீங்கள் தகப்பனையும் தாயையும்
எல்லாரையும் வெறுக்கணும். அவங்களாம் வெறுத ஒதுக்கி பகைவரை நினைக்கக்கூடாது. முதல்ல ஆண்டவர், ரெண்டாவது அப்பா அம்மா. அல்லேலூயா. நீ அப்பா அம்மாவை தலைமையில் வச்சுக்கிட்டு ஆண்டவர் ஓரம் கட்டக்கூடாது. நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்க? ஆண்டவரை அப்பா அம்மாவை விட அதிகமாக நேசிக்கிறீங்களா? அப்படி நேசித்தா தான் நீங்கள் பாத்திரவான்கள். சுவிசேஷத்துக்கு ஊழியம் செய்கிறதுக்கு, அல்லேலூயா, ஆண்டவரை பற்றி மற்ற மக்களுக்கு சொல்கிறதுக்கு நீ பாத்திரவானாக இருக்கணும்னா நீ ஆண்டவரை தான் அதிகமாக நேசிக்கணும், உன் தகப்பனையும் உன் தாயை காட்டிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவது அப்போஸ்தலர் 6:3 வாசிங்க. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். அப்போ பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கணும். சுவிசேஷ ஊழியத்துக்கு நீ பாத்திரவானாக இருக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நீ பாத்திரவானாக இருக்கிறீன்னா நீ என்ன செய்யணும்? ஆவியில் நிறைந்திருக்கணும். அல்லேலூயா. ஞானம் இருக்கணும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஞானம் பெற்றவனாய் இருக்கணும். அல்லேலூயா. அவங்க தான் சுவிசேஷத்துக்கு பாத்திரவான்கள். சரியா? பிலிப்பியர் 1:17 வாசிங்க. பிலிப்பியர் 1:17-18. சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நான் ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்துக்கிறேன். அப்போ ஒரு சிலர் பொறாமையினால போட்டினால செய்கிறாங்க. வாசிங்க. எப்படியாவது பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். செய்கிறீங்களே, பொறாமையினால போட்டினால ஒரு சிலர்லாம் ஊழியம் செய்கிறாங்க. அதுவும் அவங்க பாத்திரவான்கள் கிடையாது. அல்லே சொல்லுங்க எல்லாரும். அல்லேலூயா. இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு தாழ்மை வேணும். அல்லேலூயா. கீழ்ப்படுதல் வேணும். பொறாமைக்கும் போட்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிறது அவங்க பாத்திரவான்கள் கிடையாது. சரியா? ஆமாம். வாசிங்க. ரோமர் 1:16 வாசிங்க. எப்படி ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. நல்ல கவனிங்க. விசுவாசிக்கிறதுக்கு தேவ பலனா உண்டாயிருக்கு. எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் சுவிசேஷ ஊழியம் செய்யக்கூடாது. சுவிசேஷத்துக்காக நான் அழைக்கப்பட்டவன்னா சுவிசேஷத்துக்கு பாத்திரவானாக இருக்கணும். அல்லேலூயா. மனம் திரும்பி இருக்கணும், அச்சாட்சி பெற்றிருக்கணும், ஆவியை பெற்றிருக்கணும். அல்லேலூயா. தகப்பனை தாயெல்லாம் ரெண்டாவது வைக்கணும், ஆண்டவர் தான் முன்னால் வைக்கணும். அதுதான் பாத்திரவான். அல்லேலூயா. இல்லைன்னா நீ பாத்திரவானாக இருக்க முடியாது. மூன்றாவது ஆதியாகமம் 32:10 வாசிங்க. ஆதியாகமம் 32:10 சீக்கிரமாக. ஆதியாகமம் 32:10. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் நல்லா பண்ணுங்க. தயவுக்கு பாத்திரமான நடந்து கொள்ளணும். ஆண்டவர் உங்கள் மேலே தயவு காட்டணும்னா அதுக்கு பாத்திரமாக நடந்துடணும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு தயவு வேணும்னா காலில் விழுந்து கேட்குறீங்க, என் மேலே தயவாகிருங்க. அமைச்சரை பார்த்து காலில் விழுந்து கேட்குறீங்க, என் மேலே தயவாருங்க. இப்போ ஆண்டவர் உங்கள் மேலே தயவாக இருக்கிறதுக்கு நீங்கள் பாத்திரமானா? உங்கள் மேலே ஏன் தயவாக இருக்கணும் ஆண்டவர்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். நீதிமொழிகள் 22:1 வாசிங்க. பிரதமர் வாசிங்க. நீதிமொழி 22:1. நீதிமொழி 22:1. பார்க்கிலும் திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயைய நலம். பொன் வெள்ளியை பார்க்கிலும், கழுத்தில் பொண்ணு, மூக்கில் பொண்ணு மூக்குத்தி, காதில், அதை காட்டிலும் தயவே நல்லது. ஓசியா 12:6 வாசிங்க. ஓசியா 12:6. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. தயவையும் நியாயத்தையும் கைக்கொள்ளுங்கள், தயவையும் ஞானத்தையும் கைக்கொள்ளுங்கள். இப்போ 116 சங்கீதம் 12 வசனம் வாசிங்க. 116 சங்கீதம் 12 வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. அவருக்கு பிரியமாக நடக்கிறீங்களா? கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று நன்றி உள்ளத்தோடு இருக்கிறீங்களா? அதுதான் மிக முக்கியமானது.
அல்லேலூயா. அப்போ தேவன் உங்கள் மேலே தயவாக இருப்பார். உங்கள் மேலே தயவாக இருக்கணும். கொலோசியர் 3:12 வாசிங்க. கொலோசியர் 3:12 அம்மா வாசிங்க. கொலோசியர் 3:12 கொலோசியர் 3:12 வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. நல்ல கவனிங்க. நீ தயவை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நீங்கள் தயவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தயவு தயவு மனத்தாழ்மை இருக்கணும். மனத்தாழ்மையாக இருக்கணும். தயவுள்ளவனுக்கு தயவாராக இருப்பார். கொலோசியர் 3:12 வாசிக்கிறீங்கள. நீதிமொழிகள் 13:15 வாசிங்க. நீதிமொழி 13:15 பிரதமர் வாசிங்க. தேவெல்லாம் வாசிங்க. பைபிள் வச்சுருக்கீங்கள, டக்கு டக்குன்னு வாசிங்க. நீதிமொழி 13:15 நீதிமொழி 13:15 நற்புத்தி தயை உண்டாக்கும். நற்புத்தி உனக்கு தயவு உண்டாக்கும். அல்லேலூயா. நல்ல புத்தி இருந்தால் உனக்கு தயவு இருக்கும். தயவு உண்டாக்கும். நற்புத்தி தயவு உண்டாக்கும். தயவு பெற்றுக்கொள்ள முதலாவது நீங்கள் தயவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். தயவையும் மனத்தாழ்மையும் தெரிந்து கொள்ள வேண்டும். மனத்தாழ்மை மனத்தாழ்மை. அல்லேலூயா. ஏன் பெரியவங்களாம் டகான்னு காலில் விழுந்துடுறாங்க? ஆண்டு விட்ட தயவு இருக்கா? பெரியவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு சண்டை போட்டு வாங்க முடியாதே. அவங்ககிட்ட தயவாக இருக்கணும். தயவு, அவங்க தயவு வேணும். அப்போ காலில் விழுந்து என்ன செய்கிறாங்க? தாழ்மையாக இருந்து தயவை பெற்றுக்கொள்கிறாங்க. ரெண்டாவது நீதிமொழி 19:12 வாசிங்க. நீதிமொழி 19:12 வாசிங்க. ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ஜிப்புக்கு சமானம், அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதம். இரண்டாவது மற்றொரு தயக்கும் ராஜாவின் தயை புல்லின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். நீதிமொழி 19:6 வாசிங்க. பிரபுவின் தயை அநேகர் வருந்தி கேட்பார்கள், கொடை கொடுக்கிறவனுக்கு எவனும் சிநேகிதன். பிரபுவின் தயை அநேகர் வருந்தி கேட்பார்கள். எபேசியர் 4:32 சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 4:32 பிரதமர் வாசிங்க. எபேசியர் 4:32 ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாக இருங்க. இருக்கிறோமா நம்ம? லூக்கா 2:52 லூக்கா 2:52 வாசிங்க. லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். ஆண்டவர் மனுஷன். நீங்கள் விருத்தி அடைகிறீங்களா? உங்களுக்கு உங்கள் மேலே யார் தயவாக இருப்பாங்க? உங்களுக்கு உங்கள் ஊர் ஜனங்க உங்கள் மேலே தயவாக இருக்காங்களா? நீங்கள் வர்ற ஆட்டோ டிரைவர் உங்கள் மேலே தயவாக இருக்கிறாரா? ஒரு டாக்டர் உங்கள் மேலே தயவாக இருக்கிறாரா? அப்பா யோசித்து பார்த்தா நம்ம யாருமே இந்த தயவை பெற்றுக்கொள்ளாத மக்களாக இருக்கிறோம். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிறார். அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் தயவாக இருங்க. ஆண்டவர் மனுஷ தயவில் அதிகமாக விருத்தி அடைந்தார். நீங்கள் விருத்தி அடைகிறீங்களா? சொல்லுங்கள். விருத்தி அடைகிறீங்களா? புத்தி விருத்தி அடையுது, அந்த பணம் விருத்தி அடையுது, காசு விருத்தி அடையுது, ஆயுசு விருத்தி அடையுது. தயவு விருத்தி அடையணும். தயவில் விருத்தி அடையணும். அல்லேலூயா. சரி. மூன்றாவது சங்கீதம் 69:16 வாசிங்க. சங்கீதம் 69:16 சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 69:16 கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாக இருக்கிறது. உம்முடைய தயவு நலமாக இருக்கிறது. ரூத் 2 அதிகாரம் 20 வசனம். ரூத்தின் புஸ்தகம் 2:20 ரூத் 2:20 அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே. உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே. அல்லேலூயா. ரூத் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். நீங்கள் அப்படி தயவு இருக்கணும். தயவு இருக்கணும். எஸ்ரா 7:9 வாசிங்க. எஸ்ரா 7:9 எஸ்ரா 7:9மா. 1ஆம் மாதம் 1 தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் 1 தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தார். தயவுள்ள கரம் தன்மேல் இருப்பதனால வந்தார். இன்னைக்கு இந்த தேவனுடைய கரம் உங்கள் மேலே தயவாக இருக்குதா? சரி, அதெல்லாம் விடுங்க. ரோமர் 2:4 வாசிங்க. பின்னால் வாசிங்க. சிஸ்டமர் வாசிங்க. பின்னால் வாசிங்க. ரோமர் 2:4 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீக்கிரமா. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை தேவனுடைய தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது.
அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீ சாகக்கூடாதுமா, நீ குணப்படணும். அது தேவ தயவு தான். வாய்த்திருந்தாலே சொல்லுங்க எல்லாரும். அப்படியே தூக்கத்தில் உட்காந்துருக்கீங்களா? நல்லா கவனிங்க. தேவ தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது. தேவ தயவு என்னது? அப்போ எவ்வளோ தயவு எவ்வளோ முக்கியமானது. அல்லேலூயா. ஆமாம், தேவ தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது. 2 சாமுவேல் 7:18 வாசிங்க. 2 சாமுவேல் 7:18. கர்த்தர் தாவீதுக்கு அநேக தரம் தயவு செய்திருக்கிறார். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு, இதுவரைக்கும் வளர்த்ததுக்கு, இதுவரைக்கும் பாதுகாத்ததுக்கு, இதுவரை போதிச்சதுக்கு, இதுவரை என்னை படிக்க வச்சதுக்கு, இதுவரை எனக்கு ஜீவனை கொடுத்ததுக்கு, எத்தனையோ பேருக்கு கொரோனாவில் இறந்து போயிட்டாங்களே, நான் சுகமாக இருக்குன்னு இதுவரை என்னை காப்பாற்றுக்கு நான் எம்மாத்திரம். அல்லேலூயா. அதுதான் உனக்கு தேவை. அதான் பாத்திரவான் அப்படி தான் சொல்லுவான், பாத்திரவான். சரி, 4வது பாயிண்ட், ஆகாரத்துக்கு நீ பாத்திரவானாக இருக்கணும். லூக்கா 10:7 வாசிங்க. நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நீ பாத்திரவானாக இருக்க பாருங்க. லூக்கா 10:7. பிரதர் பின்னால் வாசிங்க, பின்னால் யாராவது வாசிங்க சீக்கிரமா. வேலையால் கூலிக்கு பாத்திரவானாக இருக்கிறான். லூக்கா 10:7. நீ சாப்பிட்டா அந்த உழைக்காதவன் உன்ன தகுதி இல்லாதவன். உழைக்காதவன், நீங்கள் கேளுங்க, என்ன பாருங்க, என்ன நீங்கள் சாப்பிட்றதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா? சாப்பிட்றதுக்கு நீங்கள் பாத்திரவானாக இருக்கீங்களா? அந்த ஆகாரத்துக்கு நீ பாத்திரவானாக இருக்கீங்களா? அல்லேலூயா. ஏன் உனக்கு ஆகாரம் கிடைக்க மாட்டேங்குது? சரியான ஆகாரம். நிறைவான கத்திர பிள்ளையை நல்லா கவனிங்க. காகத்தின் குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்க தேவன் உனக்கு ஆகாரம் கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? வேலையாளாக இருக்கணும். வேலையா வாசிங்க. லூக்கா 10:7 வாசிங்க. அந்த வீட்டிலே தானே நீங்கள் வாசிக்கிட்டோம். வாசிங்க. அப்பாடா, இப்போ தான் பாப்பா முடிக்கிறாரு. வாசிங்க. அப்பாடா, போதுங்க. வேலையால் தன் கூலிக்கு பாத்திரவானாக இருக்கிறான். அல்லேலூயா. நீங்கள் கூலி வாங்குறீங்களே சாப்பாட்டுக்கு, அதுக்கு பாத்திரவானாக இருக்கணும். நான் வேலையாக இருக்கணும். சொல்லுங்கள், உழைக்காதவன் உண்ண உரிமை இல்லாதவன். ஆமாம், தெண்டை சாப்பாடு. அப்பா அம்மாவே சாப்பாடு போட மாட்டாங்க, அதுக்கு சாப்பாடு சீக்கிரம் நின்று போகும். அல்லேலூயா. நல்லா வேலை செய்கிறவனுக்கு ஒரு சாப்பாடு, வேலைக்கு போகாதவனுக்கு ஒரு சாப்பாடு. நிறைய கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, என்னடா வேலை செய்கிறவனுக்கு சாப்பாடு வந்து தெண்டை போடா வெளியே அப்படியும் வாங்க. ஆண்டதான் சொல்கிறார், வேலைக்காரன் கூலிக்கு பார்த்துருவான். நீ வேலையே செய்யலை. அல்லேலூயா. ஏதாவது ஒரு வேலை செய்யணும். ஓடாத வண்டி ஒர்க்ஷாப் போகுமா? சொல்லுங்கள். ஆமாம், உழைக்காதவன் ஆசிரி போவான். உழைக்கணும். உழைக்காதவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவான். ஓடாத வண்டி ஒர்க்ஷாப் போகும். அப்போ நம்ம நல்லா உழைக்கணும். உழைச்சா தான் சாப்பிடணும். அல்லேலூயா. நான் என்ன உழைக்கிறேன், எனக்கு ஏன் சாப்பாடு? நல்லா வேலை கிடைக்காமல் இருக்கும்போது தான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், ஏமா எனக்கு ஏமா இவ்வளோ சாப்பாடு? 3 நேரம் சாப்பாடு வேண்டாம், 2 நேரம் சாப்பாடு கொடுங்க. 1 நேரம் சாப்பாடு போதும். நல்ல வேலைக்கு போனால் சாப்பாடு கொடுங்க. அண்ணன் வேலைக்கு போகிறாரு, அவருக்கு கொடுங்க. அப்போ நமக்கே நம்ம மனசாட்சியே குத்தும். நம்ம வேலைக்கு போகிற நம்ம சாப்பிடக்கூடாது. வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. சொல்லையா? அல்லே சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் பார்ப்பார். வேலை செய்யலாம். கத்திற்காக வேலை செய்யுங்க, கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யுங்க, கம்பெனிக்கு வேலை செய்யுங்க, அம்மாவுக்கு வேலை செய்யுங்க, அப்பாவுக்கு வேலை செய்யுங்க. ஓடி நீ வேலை செஞ்சேன்னா உன்னை போசிக்கிறதுக்கு கதை உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தெண்டமாக உட்காந்துக்கிட்டு சாப்பாடுன்னு ஆண்டவர் ஒரு நாள் நீ பாத்திரமான அவனை நினைக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாம். சங்கீதம் 63:5 வாசிங்க. சொல்லுங்கள், வாசிங்க. சங்கீதம் 63:5. சங்கீதம் 63:5. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். 1 தீமோத்தேயு 5:18. சீக்கிரம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 5:18. போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. பார்த்தீங்களா? அப்போ ஆவிக்குரிய ஆகாரத்தையும் தேவன் உங்களுக்கு தருவார். ஆவிக்குரிய ஆகாரம். அல்லேலூயா.
மனுஷன் 40 மாத்திரம் இல்லை, கர்த்தர் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். உங்களுக்கு ஏற்ற வார்த்தை லேசப்பா கொடுப்பார். மகனை கலங்காத, மகனை கவலைப்படாத, ஆறுதான வார்த்தை, அன்பான வார்த்தை, உற்சாகப்படுத்த வார்த்தை, அந்த வார்த்தை உனக்கு ஆகாரமாக கற்றுக் கொடுப்பார். என்ன தான் சாப்பிட்டாலும் உன்னை டிஸ்கரேஜ் பண்ணி உனக்கு குறைச்சி உனக்கு திட்டி பேசினாங்கன்னா அந்த சாப்பாடு வயிற்றில் இறங்காது. அவமானமான சாப்பாடு, கேவலமான சாப்பாடு, அது உள்ளத்துக்குள்ளே போகாதுமா. அல்லே சொல்லுங்க எல்லாரும். உன்னை 2 வார்த்தை அன்பாக பேசி கொடுத்தா அந்த சாப்பாடு உடம்புல சேரும். திட்டி கொடுக்குற சாப்பாடு உடம்புல சேராது. அல்லேலூயா. அல்லே சொல்லுங்க எல்லாரும். ஆமாம். அதான் யோவான் 6:51-55 வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். நானே ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவனுக்கு பசி உண்டாகாது. யோவான் 6:51. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். நானே வான ஜீவ அப்பம். அல்லேலூயா. அவரே நமக்கு ஆகாரமாக இருக்கிறார். சரியா? 1 கொரிந்தியர் 3:8 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:8. மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். அவன் பிரயாசப்படுறான். 1 கொரிந்தியர் 4:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அல்லேலூயா. பாத்திரவான்கள் நடந்து கொள்ள வேண்டும். சரியா? பாத்திரவான்கள் கூலிக்கு பாத்திரவானாக மாறணும். 5வது பாயிண்ட்டு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீங்கள் பாத்திரவானாக இருக்கணும். ஆண்டருக்கு முன்னால் நின்றுவீங்களா நீங்கள்? வேதத்தில் வாசிங்க. லூக்கா 21:36. அப்பா அம்மாவுக்கு முன்னாலே நிற்க முடியாது. ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தோம்னா ஆண்டருக்கு முன்னால் எப்படி நிற்போம்? சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 21:36. லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக. மனுஷகுமாரனாகி ஆண்டவருக்கு முன்பாக நிற்க நீ பாத்திரவானா இருக்கிறியா? அவருக்கு முன்னால் நிற்க முடியுமா நீங்கள் நானும்? அல்லேலூயா. என் முன்னால் நிற்காத, ஓடிப்போ அப்படி அப்பா திட்டுறாருல்ல, அம்மா திட்டுறாங்கல்ல, அதிகாரி திட்டுறாங்கல்ல. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு முன்னால் எப்படி நிற்போம்? அவருக்கு முன்னால் நிற்க நம்ம பாத்திரவானாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டு வருகை குறித்து நிறைய காரியம் பார்க்குறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் எல்லாம் ஆண்டு வருகை இருக்குது. அந்த வருகையில் ஆண்டுக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நிற்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கத்தான் தேவன் செய்வார், நமக்கு அந்த கிருபை தருவார். ஜெபிக்கத்தான் ஆவியான குறைவை நிறைவாக்குவார், குற்றத்தை உணர்த்தி காட்டுவார், புடமிடுவார். அல்லே சொல்லுங்க எல்லாரும். நிறைய பேர் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறீங்க. அப்படி கிடையாது. லூக்கா 18:1 வார்த்தை பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். சோர்ந்து போகாமல். 1 தெசலோனிக்கர் 5:17-18 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:17-18. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சொல்லுங்கள், இடைவிடாமல். வாயத்தில் சொல்லுங்கள், இடைவிடாமல். லூக்கா 21:36 என்ன சொல்கிறாரு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. சொல்லுங்கள், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கர் 5:17-18. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். லூக்கா 21:36. இதெல்லாம் ஜெபத்துக்கு ஆண்டு சொல்கிற வார்த்தைகள். அப்போ நம்ம நிறைய நேரம் என்ன செய்கிறோம்? விட்டு ஜெபம் பண்ணுறோம், தூங்கி ஜெபம் பண்ணுறோம். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணால் நம்ம மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க முடியாது, தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டுக்கு முன்னால் நிற்கணுமா? போய் கோர்ட்டில் போய் நீதிபதிக்கு முன்னால் நிற்கப்பீங்களா? நீதிபதி என்ன சொல்லுவார்? முன்னால் நிற்காத சார், போயிரு. அல்லேலூயா. நீதிபதிக்கு முன்னால் நிற்க முடியாது. நீ அவர் உலகத்தை எல்லா நீதிமானை காட்டி பெரிய நீதிமான ஆண்டவர், அவர் தான் பெரிய நீதிபதி. அவருக்கு முன்னால் நிற்கணுமே, பாவ கணக்கு ஒப்பு கொடுக்கணுமே, உன் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்த அப்படிங்கிறத ஒப்பு கொடுக்கணுமே. அல்லேலூயா. ஒவ்வொரு நேரத்தை கொடுத்து ஒப்பு கொடுக்கணுமே. ஆண்டவர் உன் பணத்தை கொடுத்து ஒப்பு கொடுக்கணும். இப்போ இவங்களெல்லாம் எங்கள் சபைக்கு அனுப்பியிருக்காருன்னா ஒவ்வொரு ஆத்மா குறித்து நான் ஆண்டுக்கு கணக்கு ஒப்பு கொடுக்கணும். அவருக்கு முன்னால் நிற்கணும் நான். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி காசில் பாக்கெட்டில் காசு இருக்கோ அந்த காசை குறித்து எப்படி அப்பாவுக்கு அம்மாவுக்கு நம்ம கணக்கு கொடுக்குறோம், ஆடிட்டுக்கு எப்படி கணக்கு கொடுக்குறோம், அதே மாதிரி உங்களை குறித்து நான் ஆண்டுக்கு கணக்கு கொடுத்தாகணும். எப்போ ஒரு நாள் ஆண்டு வருவார், கணக்கு கேட்பார், என்ன செய்தேன் பாரு. அது ஆண்டு வருவார், கணக்கு கேட்பார்.
அந்த பாட்டு எனக்கு தெரியும். யாருக்கு தெரியும் இந்த பாட்டு? யாருக்கு தெரியும்? நம்ம பேச மாட்டேங்கிறீங்க. ஆண்டவர் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தா என்பார். என்ன சொல்லுவோம், எது சொல்லுவோம்? கிறிஸ்டி தெரிந்த பாட்டு. அல்லேலூயா. ஆமாம், கடைசியில் அந்த பாட்டு பாடுவார். ஆண்டவர் வருவார், எப்படி ஜெபித்தா என்பார். சும்மா அவர் விட்டு போக மாட்டார். கடைசியாக தேவ பிள்ளையே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க பாத்திரவானாக இருக்கணும். 2 தெசலோனிக்கர் 1:5 வாசியம். 2 தெசலோனிக்கர் 1:5 கடைசியாக வாசிங்க. தேவ ராஜ்யத்துக்கு பாத்திரவானா இருக்கியா? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும். தேவ ராஜ்யத்துக்காக நீ பாடுபடுறதா இருந்தா அந்த ராஜ்யத்துக்கு நீ பாத்திரவானா மாறணும். அப்பா, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் வரலாறு செய்யப்பட, பூமியில் செய்யப்படுவதாக. ராஜ்யம் இங்கே வரட்டும், நம்ம ஜெபம் பண்ணுறோம். நீ ராஜ்யத்துக்குள்ள போயிடுவியா? என்ன பேச மாட்டேங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு தேவராஜ்யம் இங்கே வரணும், பரலோக ராஜ்யம். நீ பரலோக ராஜ்யத்தில் போகணும். அல்லேலூயா. ஹவு டு என்டர் இன்டு த கிங்டம் ஆஃப் காட். ஆண்டவர் ராஜ்யத்துக்குள்ள நீ எப்படி நுழைய முடியும்? அது பாத்திரவானா நீ மாறுவியா? அல்லேலூயா. வேத வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 1:5 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க, தேவ ராஜ்யத்துக்கு நிமித்தம் பாடு அனுபவிக்கிறா இருந்தால் அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரவான்களா இருப்பீர்கள். அல்லேலூயா. அவரோடு கூட பாடுபட்டால் என்ன பாடுபட்டீங்க? நேற்று மழை பெஞ்சு தண்ணி ஊற்றுது, சர்ச்சுக்குள்ளே எல்லாம் பெருக்கெடுத்து ஓடு வெள்ளம் போல். அதுக்கே வரல, நீ ஆண்டுக்காக பாடுபடுவியா? ஐயோ கடவுளே, கேவலமான வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவருக்காக பாடுபடணும். அடி உத பாடு துன்பம் தொல்லை பாடுபடுறீங்களா? காலில் ரத்தம் வர மாதிரி பாடுபடுறீங்களா? சட்டை கிளிகிற மாதிரி, பேண்ட்டு கிளிகிற மாதிரி பாடுபடுறீங்களா? நாங்கள் 500-550 கிராமத்துக்கு போனோம். நைட்டு பகல்லாம் பாடுபட்டோம். தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், எவ்வளோ பாடுதான். அதை விடுங்க. வட இந்தியாவில், பீகாரில் இன்றைக்கி வரல அவ்வளோ பாடுபட்டுருக்காங்க. எவ்வளோ மிஷினரிகள் பாடுபடுறாங்க. கோதுமை மாவு வாயில் போட்டு குச்சியால் குத்திக்கிட்டு விழுங்க முடியாமல் அவ்வளோ பாடுபடுறாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக. காலில் செருப்பு இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை சாப்பாடு இல்லை, வண்டி இல்லை, வாகனம் இல்லை, பல மைல் தூரம் போகிறாங்க, ஆண்டவர் அறிவிக்கிறாங்க. இன்றைக்கும் எத்தனையோ பாடு. அந்த மாதிரி பாடுகளை நீ பங்கெடுக்காமல் தேவனுடைய ராஜ்யத்தை நீ பங்கெடுக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் உனக்கு அபாத்திரமாக மாறிடும். அல்ல, நீ சொகுசாக வாழணும். சொகுசு, ஆடம்பரம், லக்ஸூரியஸ் லைஃப். சின்ன ஒரு அழுகுப்பட்டோம், ஐயோ அழுகாயிடுச்சு, ஐயோ பேண்ட் அழுகாயிடுச்சு. என்ன கதை! ஒரு வேர்வை சிந்துறதில்லை. எத்தனை விதமான நிலைமை. பாடப்படுறதில்லை. பாடுபட்டால் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. ஆமாம். அந்த காலத்தில் காப்பு காய்ச்சி கையில் காப்பு காய்ச்சிருக்கணும். அந்த பாடு ஒன்று பரலோக ராஜ்யத்துக்கு பங்காளியாக மாற்றிடும். அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும். 6 காரியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் பாத்திரவான்கள். சொல்லுங்கள், பாத்திரவான்களாக மாறணும். அழைப்புக்கு பாத்திரவானாக மாறணும். நீங்கள் நல்லா கவனிங்க. பரலோக ராஜ்யத்தில் போகிறதுக்கு நீ துதிக்க பாத்திரவானா, துதி இருக்கணும். நிறைய பேர் வாயில் துதிக்கிறதே இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணுறதே இல்லை. அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது சொல்லுங்கள்? துதிகள் மத்தியில் வாசிக்கிற ஆண்டவர். அங்கே எப்பயும் துதி தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் துதிக்கத்தான் பரலோகத்துக்கு பங்காளியாக மாற முடியும். துதி இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. சரியா? பைபிள் என்ன போட்டிருக்கு? கையில் 20 கருக்குள்ள பட்டயமும் உன் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். எங்கே இருக்குது துதி? ஒரு துதி இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணுறதில்லை, கையை உயர்த்ததில்லை, கையை தட்டுறதில்லை. நீ எப்படி பரவாயில்ல இதுக்கு பங்காளியாக மாறுவீங்க? ராஜ்யத்துக்கு அபாத்திரால மாறுவீங்க. அங்கே போனவனை பொண்ணை பிடிச்சி தள்ளுவாங்க தூதர்கள்லாம். சம்மணசெல்லாம் இருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து சேர்ந்த தரித்திரம் போக்கையில் இங்கே மரித்தவர்கள் மௌனமாக இருக்கிறவர்கள் நரகத்தை கிடப்பாங்க. அந்த நரகத்தை நீ போக முடியும்.
அங்கே தான் கிடைக்கும் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம். நல்லா கவனி. நல்லா துதிக்கிற மகன், நல்லா துதிக்கிற மகா, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுற மகா. அல்லேலூயா. அதான் எந்த பாடம், எக்காலமும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதிக்கும் துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். இருக்குதா அப்படி? எல்லோரும் துதிக்கிற நேரத்தில் நீங்கள் துதிக்கிறீங்களா? அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நல்லா விட்டு கொடுத்து அதெல்லாம் சரி பண்ணி அது மாறினா தான். ஒரு காலத்தில் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணீங்க, இப்போ அப்படி பண்ணுறதில்ல. இப்போ நல்லா நாகரிகம் ஆகிட்டீங்க, வளர்ந்துட்டீங்க. தேவ பிள்ளையை நல்லா கவனிங்க. இன்னும் சிறு குழந்தையை போல் தேவனை துதிக்கணும். சிறு குழந்தையை போல் தேவனை துதிக்கணும். இப்போ தான் ரசிக்கப்பட்டேன், இப்போ தான் அபிஷேகம் பண்ணேன், அந்த மாதிரி தேவனை துதிக்கணும். அல்லேலூயா. இல்லை அப்படி நான் பரவராஜ்யத்துக்கு நீ பங்காளியாக போக முடியாது. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். முடிச்சு கீழே தள்ளி விட்ருவாங்க தூதர்கள். ரெண்டாவது நீங்களே இருக்க முடியாது, உங்களுக்கு தலை வெடிச்சு போகிறோம். பரவராஜ்யத்தில் அவ்வளோ துதி இருக்கும், அவ்வளோ ஸ்தோத்திரம் இருக்கும். நீ போய் 3 மணி வேடிக்கை பார்த்துக்க முடியவே. அல்லேலூயா. 6 காரியத்தில் நீங்கள் பாத்திரவான்கள் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் எழும்புங்க, எல்லாம் எழும்புங்க, எல்லாம் எழும்புங்க.